வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கெமிஸ்ட்ரியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி புக்கில் ஃபஸ்ட் வால்யூமில் ஃபஸ்ட் சாப்டரில் ஹைசன்பர்க் அன்சர்டினிட்டி பிரின்சிபல்ன்ற கான்செப்டை தான் பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் போரோட அட்டாமிக் மாடலை படிச்சுட்டு வந்தால் மட்டும் இது உங்களுக்கு புரியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போரோட அட்டாமிக் மாடலோட டெவலப்டு கான்செப்ட் தான் வந்து இந்த அன்சர்டினிட்டி பிரின்சிபல், ஹைசன்பர்க் அன்சர்டினிட்டி பிரின்சிபல். ஸோ போரோட அட்டாமிக் மாடல் எக்ஸ்பிரஷன் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்களோட 12th ஸ்டாண்டர்ட் செகண்ட் வால்யூமில் சாப்டர் 8ல் அட்டாமிக் ஃபிசிக்ஸ்ன்ற டாப்பிக்கில் இருக்குங்க. ஸோ அதை படிச்சுட்டு இது வந்தால் மட்டும் தான் இதோட லிங்க் உங்களுக்கு புரியும். நான் என்னுடைய பிளேலிஸ்ட்டில் கூட போரோட அட்டாமிக் மாடல் வீடியோஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்துட்டு இது வந்தால் கூட உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ போர் என்ன சொன்னார் அப்படின்றத ப்ரீஃபாக பார்த்துருவோம். போர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டத்தில் சென்டரில் வந்து நியூக்ளியஸ் இருக்குது, அது பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, அதை எலக்ட்ரான் சூரியனை பூமி சுற்றி வர மாதிரி சுற்றி வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு கான்செப்டை சொல்கிறாருங்க போர். அப்படி சுற்றி வர எலக்ட்ரானுக்கு ஒரு குறிப்பிட்ட மாஸ் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டி இருக்குது, அது சர்க்குலர் ஆர்பிட்டில் சுற்றி வரனால அதுக்கு ஒரு ஆங்குலர் மொமெண்டம் இருக்குது. நார்மல் லீனியர் மொமெண்டம் இல்லைங்க, ஆங்குலர் மொமெண்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அவர் அதை கால்குலேட் பண்ணி ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கூட ஈக்குவலைஸ் பண்ணுறாரு போர். இது லீனியர் மொமெண்டம் mv டைம்ஸ் ஆர். ஆர் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட், அந்த சர்க்குலர் ஆர்பிட்டோட ரேடியஸ் தான் அந்த ஆர், இஸ் ஈக்குவல் டு nh/2π அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவலைஸ் பண்ணுறாருங்க. இந்த n என்ன கேட்டிங்க அப்படின்னா, அந்த எனர்ஜி லெவலுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஸ்டேட்டை எனர்ஜி லெவல் n1ன்னு வச்சுட்டோமோ அப்படின்னா எக்ஸ்பிரஷன் mvr இஸ் ஈக்குவல் டு h/2πன்னு மாறுதுங்க. இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி பிராக்லின்ற சயின்டிஸ்ட் நடுவில் வராருங்க, இன்டர்பிரட் பண்ணுறாரு. போருக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, போர் நீங்கள் நினைக்கிற மாதிரி எலக்ட்ரான் போன்ற மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்லாம் வந்து பார்ட்டிகல் மாதிரிலாம் சுற்றி வராது. எப்படி பூமி சூரியன் சுற்றி வராது. இது கிட்டத்தட்ட வேவ் போல், ஒரு அலைகள் போல். நீங்கள் கல்லை தூக்கி ஒரு குளத்தை தூக்கி போட்டிங்கன்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இல்லைங்களா, அலையாக தண்ணி மூவ் ஆகும். அது போல் தான் எலக்ட்ரானும் இந்த சர்க்குலர் ஆர்பிட்டில் போகுதே தவிர, நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக அப்படி சர்க்குலர் ஆர்பிட்டில் சுற்றி வரல அப்படின்ற ஒரு புது கான்செப்டான வேவ் நேச்சருக்கு போகிறாருங்க. அந்த எலக்ட்ரான்ஸ் இல்லைங்க, இந்த வேர்ல்டில், இந்த யூனிவர்ஸில் எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே வேவ் நேச்சர், பார்ட்டிக்கல் நேச்சர், ரெண்டு நேச்சர் இருக்குன்ற ஒரு கான்செப்டே வருது. இது உண்மை தான். பார்ட்டிக்கல் வேவ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பார்ட்டிக்கல் நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு ஸ்டேஷ்னரி ஆப்ஜெக்ட்டுங்க. ஒரு இடத்துல ஒரு தனியாக ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, எங்கேயும் மூவ் ஆகாமல், அதனுடைய பொசிஷனை நம்ம சொல்ல முடியும். பார்ட்டிக்கலுக்கு பொசிஷனை எக்ஸாக்டாக பொசிஷனையும் மொமெண்டத்தையும் கரெக்டாக சொல்ல முடியுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த யானை இந்த ட்ரீலேருந்து ஒரு 1 மீட்டர் தூரத்தில் இருக்குது அப்படின்னு நல்லா கரெக்டாக சொல்ல முடியும். ஸோ இந்த யானையை இப்போ நான் பார்ட்டிக்கல்னு சொல்லலாங்க. இந்த யானையை வேவாகவும் ஆக்ட் பண்ணும். எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த யானை வந்து ஒரு வேளை மூவ் ஆகுது, ஓடுதுன்னு வச்சுங்க ஒரு குறிப்பிட்ட டைரெக்ஷனில். ஸோ அப்போ அது ஒரு வெலாசிட்டி வரும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வேவ் நேச்சர் இருக்குது அப்படின்னு டி பிராக்லி இந்த எக்ஸ்பிரஷன் மூலம் சொல்கிறாருங்க. எல்லா பார்ட்டிகளுக்கும் வேவ் நேச்சரும் இருக்குது அப்படின்னு. நீங்கள் வேவ் நேச்சர்னு வரும்போது எப்படி கண்டுபிடிக்கலாம், வேவ் லென்த்துன்னு ஒன்று சொல்கிறாரு. வேவ் லென்த்துன்னு எதை சொல்கிறாருன்னா, அந்த ஆப்ஜெக்ட் ஆனது இப்படி அலை போல் மூவ் ஆகும். இந்த டிஸ்டன்ஸ் இப்படி அலை போல் மூவ் ஆகும்போது இந்த டிஸ்டன்ஸையும் உள்ள இடைப்பட்ட தூரத்தை தான் நம்ம வேவ் லென்த் லேம்டான்னு சொல்லுவோங்க. ஸோ யானை ஓடுறது ஒன்று அலை போலலாம் ஒன்றும் தெரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான காரணமே இந்த எக்ஸ்பிரஷன் தாங்க. இதில் m பாருங்கள், mன்றது மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட்டு. யானையோட மாஸ் ஆனது ரொம்ப 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 ஹியூஜுங்க. இது ஹியூஜாக இருக்கிறதுனால இந்த வெலாசிட்டியானது இந்த லேம்டான வேவ் லென்த் ஆனது ரொம்ப கம்மியாக இருக்கிறனால அப்படிப்பட்ட பெரிய ஆப்ஜெக்ட்டுக்கு உங்களால் வேவ் லென்த்தெல்லாம் மெஷர் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதனால தான் உங்களால் நோட்டீஸ் பண்ணவும் முடியல. ஆனால் இந்த எலக்ட்ரான் போன்ற சின்ன ரொம்ப சின்ன பார்ட்டிகளுக்கெலாம் வந்து நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். அந்த வேவ் லென்த் ஒரு நோட்டிசபிளாக இருக்குது. ஈவன் சொல்லப்போனால் அந்த வேவ் லென்த்தானது எலக்ட்ரானுடைய மொமெண்டத்துக்கு ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், சேம் இதே எக்ஸ்பிரஷனில் எலக்ட்ரானோட மாஸ் ஆனது ரொம்ப சின்னது, வெலாசிட்டி நமக்கு தெரியும், பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் h ஆனது நமக்கு தெரியும். நீங்கள் இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா எலக்ட்ரானோடைய வேவ் லென்த் ஆனது 3.3 டைம்ஸ் 10⁻⁻10 மீட்டர்ஸ்னு வருங்க. ஸோ இந்த வேவ் லென்த்தெல்லாம் நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும். இதெல்லாம் மெஷரபிள் வேவ் லென்த்துங்க. ஸோ அதனால தான் நீங்கள் எலக்ட்ரானை டி பிராக்லி என்ன சொல்கிறாங்க, எலக்ட்ரானை வேவ் நேச்சராக படிக்க ஆரம்பிங்க. அப்போ தான் அதனுடைய மொமெண்டம் எப்படிப்பட்டது அப்படின்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். நீங்கள் பார்ட்டிக்கல் மாதிரி படிக்காதீங்க அப்படின்னு போருக்கே கிட்டத்தட்ட ஒரு இன்டெரக்டாக ஒரு அட்வைஸ் சொல்கிற மாதிரி சொல்கிறாருங்க. எல்லாருக்கும் சொல்கிறாரு. இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி வந்தது அப்படின்றத ஒருத்தர் சொல்லிடுறேன். இந்த எக்ஸ்பிரஷன் h இஸ் ஈக்குவல் டு, இது எப்படி இந்த ஆங்குலர் மொமெண்டம் எக்ஸ்பிரஷன்லேருந்து தாங்க டி பிராக்லி லைட்டாக மாற்றி டெரைவ் பண்ணுறாரு. லேம்டான்றது எப்படி கொண்டு வந்ததாக சொல்கிறேன். இந்த 2π லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட்டாரு, h/mvயை கீழே கொண்டு வந்துட்டாருங்க ரைட் ஹேண்ட் சைடுக்கு. ஸோ இந்த 2πrன்றது நமக்கு என்ன தெரியும் என்ன கேட்டிங்க அப்படின்னா, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளுங்க. எந்த சர்க்கிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆர்பிட், இந்த சர்க்குலர் ஆர்பிட்டோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் தான் அந்த 2πrங்க. ஸோ அதை நம்ம என்ன சொல்ல வர்றாரு டி பிராக்லி, நீங்கள் வேவாக மூவ் ஆனாலுமே அந்த எல்லா வேவுமே அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளில் கரெக்டாக ஃபிட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இது 4th எனர்ஜி ஷெல். இந்த 4th எனர்ஜி ஷெல்லில் இது வேவ் போல் மூவ் ஆகிறது தான் இந்த பிக்சர் டெனோட் பண்ணுதுங்க. எலக்ட்ரான் வேவ் போல் மூவ் ஆகுது. 6th ஷெல் பாருங்கள், வேவ்ஸ் ஆனது அதிகமாக மாறுது.
ஸோ வேவ் லென்த் ஆனது கம்மியாகுது, அதிக வேவ்ஸ் போகுது. ஸோ அப்படி பார்த்தீங்க எப்படி எத்தனை ஷெல்லுக்கு போனாலுமே எத்தனை வேவ்ஸ் வந்தாலுமே அது எல்லாமே சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிளில் தான் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்ற கான்செப்ட் தான் டி பிராக்லி சொல்கிறாரு. ஸோ இந்த 2πr தான் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா லாம்டா வேவ் லென்த்துன்னு சொல்கிறாருங்க, h/mv. ஸோ வேவ் லென்த்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு பார்ட்டிக்கல் இப்படி போயிட்டு இப்படி வரும்போது இந்த எண்டு பாயிண்ட்டு இனிஷியல் பாயிண்ட்டுக்கான தூரம் தான் லாம்டான்னு நான் சொன்னேன். ஸோ எதுக்கு இப்போ ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபலும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டி பிராக்லி என்னமோ வேவ் போல் போகுதுன்றாரு, போர் என்னமோ பார்ட்டிகல் போல தான் போகுது அப்படின்றாரு எலக்ட்ரான். ஸோ இதை நோட் பண்ணுறாங்க, இதுலேருந்து ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணுறாரு வெர்னர் ஹைசன்பர்க். இவர் தாங்க அவர் வெர்னர் ஹைசன்பர்க், ஜெர்மன் சயின்டிஸ்ட். இவர் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது தான் நீல் போர். என்ன சொல்கிறார் ஹைசன்பர்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் பொசிஷனையும் வெலாசிட்டியும் ஒரே டயத்தை கால்குலேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாருங்க. என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட போருடைய ஆட்டாமிக் மாடலில் போர் என்னமோ எலக்ட்ரான் வந்து ஒரு குறிப்பிட்ட ரேடியஸில் ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டியில் சுற்றி வருதுன்னு சொல்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் என்னோடய குறிப்பிட்ட ஃபஸ்ட்டு எனர்ஜி கிரவுண்ட் ஸ்டேட்டான எனர்ஜி லெவலில் வந்து என்னோடய எலக்ட்ரான் எந்த தூரத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அவர் என்ன வெலாசிட்டி இருக்குன்றதை கரெக்டாக நீங்கள் இந்த டேபிள் எங்கே எடுக்கப்பட்டது மாதிரி தான் போர்டு ஆட்டாமிக் மாடல் உங்களோட 12th ஃபிசிக்ஸ் புக்கிலேருந்து நான் எடுத்திருக்கேன். அப்படின்ற எக்ஸ்பிரஷன் அவர் கரெக்டாக கொண்டு வராரு. அதுக்கான ஃபார்முலாவும் டெரைவ் பண்ணுறாரு, டெரிவேஷன் கொண்டு வராரு. எல்லா ஸ்டேட்லையும் எல்லா எனர்ஜி லெவலையும் அவரால் வெலாசிட்டியை கால்குலேட் பண்ண முடியுதுங்க போரால். ஆனால் ஹைசன்பர்க் இது பாசிபிளே இல்லை அப்படின்னு சொல்ல வராரு. ஏன்னா நீங்கள் வெலாசிட்டி பிடிச்சிங்க அப்படின்னா உங்களால் பொசிஷன் அந்த ரேடியஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு எலக்ட்ரான் சொல்கிறாரு இல்லைங்களா போரு, அதை உங்களால் சொல்ல முடியாதுன்றாரு. ஒருவேளை நீங்கள் பொசிஷனை கரெக்டாக சொன்னாலுமே உங்களால் வெலாசிட்டியை கரெக்டாக சொல்ல முடியாது அப்படின்றாரு. என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான காரணம் என்ன, ஏன் இப்படிப்பட்ட ஒரு பிரின்சிபலுக்கு அவர் வரணும் அப்படின்னு காரணம் என்ன கேட்டிங்க அப்படின்னா, அந்த வேவ் நேச்சர் தாங்க. டி பிராக்லி சொன்ன வேவ் நேச்சர் தான். இந்த ரெண்டு விஷயம் தாங்க அவருக்கு இந்த கான்செப்ட்டுக்கு அவர் கொண்டு வர வைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஃபஸ்ட் எனர்ஜி லெவல். இது என்ன கேட்டிங்க இந்த பாக்ஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது ஒரு கிராஸ் செக்ஷனுங்க. எதோட கிராஸ் செக்ஷன் கேட்டிங்க அப்படின்னா, ஒரு பொசிஷனோட கிராஸ் செக்ஷன். இந்த போரோட அட்டாமிக் மாடலில் இந்த எலக்ட்ரானை இந்த இடத்துலேருந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டா வச்சுங்க. ஒரு குறிப்பிட்ட பொசிஷனில் அந்த எலக்ட்ரானோடைய வெலாசிட்டி எவ்வளோ இருக்குன்னு நான் கால்குலேட் பண்ண போகிறேங்க. இந்த பொசிஷன் இதுதான் அந்த எலாபரேட்டாக நான் இந்த இடத்துல போட்டிருக்கேங்க. இது ஃபஸ்ட் எனர்ஜி லெவல், இது செகண்ட் எனர்ஜி லெவல், இது தேர்ட் எனர்ஜி லெவலுங்க. நல்லா பாருங்கள், ஃபோர்த் எனர்ஜி லெவல்லேருந்து நான் வரேன். ஃபோர்த் எனர்ஜி லெவல் எலக்ட்ரான் கடக்கக்கூடிய வேவ் லென்த்தானது நிறையா இருக்குங்க. ஒரு குறிப்பிட்ட இந்த ஸ்பேஸில் இந்த எக்ஸ்ன்னு நான் வச்சுக்கிறேன், இந்த பொசிஷன் வச்சுக்கிறேன். இந்த எக்ஸ்ன்ற ஸ்பேஸில் இந்த டிஸ்டன்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 2 வேவ் போகுதுங்க. வேவ்னு இதை ஒரு வேவ்னு சொன்னேன். ஸோ அதுபோல் ஒரு 2 வேவ் போகுதுங்க. வேறு தேர்ட் எனர்ஜி லெவல் பாருங்கள், ஒரு வேவ் முடிஞ்சு இன்னொரு வேவ் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஹாஃப் வேவ் தான் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த வேவ் லென்த்து தான் இந்த மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகளோட மொமெண்டத்தை டிசைட் பண்ணுது. இந்த இடத்துல V பாருங்கள், V இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லாம்டா. இது எந்த அளவுக்கு மாறுதோ இது அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லாம்டா ஆனது அதிகமாக இந்த வெலாசிட்டி ஆனது குறையுதுங்க. ஸோ அதெல்லாம் என்ன சொல்ல வர, இதை தாங்க இதை தான் ஹைசன்பர்க் ரொம்ப நோட் பண்ணுறாருங்க. எப்படி நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பொசிஷனில் வெலாசிட்டி வந்து நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வேவ்லேருந்து ஒரு வெலாசிட்டியை கொடுக்குது, இந்த வேவ்லேருந்து ஒரு வெலாசிட்டியை கொடுக்குது, இந்த வேவ்லேருந்து ஒரு வெலாசிட்டி கொடுக்குது. ஸோ நீங்கள் என்ன தான் பொசிஷனை ஃபிக்ஸ் பண்ணாலும் எலக்ட்ரான் இந்த இடத்துல தான் கரெக்டாக இருக்குன்னு சொன்னாலுமே அந்த இடத்த உங்களால் மொமெண்டத்தை கரெக்டாக சொல்ல முடியல. ஏன்னா அந்த வெலாசிட்டியானது மாறிட்டே இருக்குங்க. இதை தான் அவர் சொல்கிறாருங்க. நீங்கள் இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மொமெண்டத்தை கால்குலேட் பண்ணணுன்னாலுமே பொசிஷன் உங்களுக்கு கரெக்டாக இருக்காதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு எக்ஸ்பிரஷனாக கூட ஹைசன்பர்க் சொல்கிறார். ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபலை இந்த எக்ஸ்பிரஷன் மூலம் சொல்கிறாருங்க. சேஞ்ச் இன் பொசிஷன் டைம்ஸ் சேஞ்ச் இன் momentum is greater than or equal to h/4π reduced Planck's constant ஈக்குவல்னு சொல்கிறாரு. இந்த ஒரு எக்ஸ்பிரஷனை வச்சுக்கிட்டு அவர் போரோடைய ஆட்டம் மாடல் தப்புன்னே சொல்கிறாரு. அது எப்படின்றத அடுத்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த மேத்தமெட்டிக்கல் டெரிவேஷன் தான் வந்து உங்கள் புக்லையும் கொடுத்துருக்காங்க. ஒரு மேத்தமெட்டிக்கலாக ப்ரூவ் பண்ணுறாரு போரோடைய ஆட்டம் மாடல் தப்புன்னு சொல்கிறாரு ஹைசன்பர்க் தன்னுடைய அன்சர்டனிட்டி பிரின்சிபலை வச்சுக்கிட்டுங்க. அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு நிச்சயமற்ற தன்மைங்க. ஒரு குறிப்பிட்ட பொசிஷன் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு வேவ் அப்போ தான் இந்த இடத்துல ஃபுல் கம்ப்ளீட் பண்ணுது, ஒரு வேவ் அப்போ தான் அங்கேருந்து ஆரம்பிக்குது, இன்னொரு வேவ் அப்போ தான் பாதி முடிச்சுட்டு வருது. ஸோ இப்படி பார்க்கும்போது பொசிஷன் ஒவ்வொரு வேவுக்கும் ஒரு இடத்துல இருக்குங்க. நான் வேவ்லேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாக்ஸுக்குள்ளே வர வேவெல்லாம் வந்து நான் வச்சுக்கிட்டு ஒரு மொமெண்டம் நான் கால்குலேட் பண்ணுறேன்னு வச்சுங்க, mv அப்படின்னு கான்ஸ்டண்ட்டாக ஒரு வேல்யூ நான் எடுத்துட்டாலுமே பொசிஷன் தப்பாக இருங்க. ஒவ்வொரு வேவும் எங்கேருந்து ஆரம்பிக்குது பாருங்கள்,
பொசிஷன் சேமாக இல்லைங்க. அதை தான் சொல்கிறேன், நீங்கள் பொசிஷனை கால்குலேட் பண்ணால் மொமெண்டம் தப்பாக வரும், மொமெண்டமை கால்குலேட் பண்ணால் பொசிஷன் தப்பாக வரும் அப்படின்றதான் சொல்கிறேன். இதுதான் ஒரு அன்சர்டனிட்டின்னு சொல்கிறது. தமிழில் இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணால் நிச்சயமற்ற தன்மை. ஒரு எலக்ட்ரானோடைய வெலாசிட்டியை நீங்கள் நிச்சயமாக இந்த பொசிஷனில் இவ்வளோ தான் இருக்குன்றதை உங்களால் சொல்ல முடியாதுங்க. இது எல்லாமே காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேவ் நேச்சருங்க. எலக்ட்ரான் வேவ் போல் ஆக்ட் ஆகிறதுனால தான் இந்த பிரச்சனையே வருதுங்க. ஸோ இதை தான் பின்னால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்ற கான்செப்டே டெவலப் ஆகுதுங்க. குவாண்டம் மெக்கானிக்ஸ்ன்ற கான்செப்டே வருது. ஸோ இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் டோட்டலாக கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஸோ குவாண்டம் மெக்கானிக்ஸை பொறுத்த வரைக்கும் வெலாசிட்டி பொசிஷன்ற ஒரு விஷயத்துக்கு மீனிங்கே கிடையாதுங்க. அதெல்லாம் தான் ஹைசன்பர்க் ஒரு தொடக்கமாக ஆரம்பிக்கிறாரு. பின்னால் இதெல்லாம் வந்து உங்கள் புக்கில் குவாண்டம் மெக்கானிக்ஸை பற்றி டெவலப்மெண்ட்லாம் வருது. எலக்ட்ரான் எப்படி வந்து ஆட்டத்தில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குன்றதா கான்செப்ட் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷன் தான் இந்த வீடியோ நான் கொடுக்கணும்னு இருந்தேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.